ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஆன்சர் கீ பார்க்கலாம். டெஸ்ட் 13க்கான ஆன்சர் கீ நம்ம சேனலில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. வெற்றிகரமாக டெஸ்ட்டு 13ஐயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 4 டெஸ்ட் இருக்குது. ஸோ அதையும் வெற்றிகரமாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சேனலில் வெறும் ஜிஎஸ்க்கு மட்டும் ஒரு பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஃபுல்லாக ஜிஎஸ் மட்டும்தான் கவர் ஆகும். ஓகேவா? ஏன்னா தமிழ் ஒவ்வொரு ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸ் ஒரு தனி ஏரியா, தமிழ் ஒன்று தனி ஏரியா, அதுமாரி ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது ஒரு தனி. ஓகேவா? ஒவ்வொன்றுத்தில் நம்ம மாஸாக இருக்கணும்ல, அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸில் மாஸாக இருக்கிறது எப்பவுமே உண்மையாகவே மாஸு. ஸோ அதனால் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி ஒரு பேட்ச் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் கவர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 11th ஓல்டு புக்கு தமிழ், அதே மாதிரி 10ஆம் வகுப்பு ஜாகிரஃபியில் புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், ஆறுகள் மற்றும் வானிலை மற்றும் காலநிலை ஃபஸ்ட்டு 2 யூனிட் 10th புக்கில். அதே மாதிரி 11th எக்கனாமிக்ஸில் இந்தியாவின் மேம்பாடு அனுபவம், தமிழ்நாட்டு பொருளாதாரம். 12th எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா பணவியல் பொருளியல் அப்புறம் நிதி பொருளியல் அப்படிங்கிற 2 பாடங்கள். ஸோ மொத்தம் இந்த ஏரியாலாம் கவர் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ என்னென்ன அப்படின்றத ஆன்சர் கீயை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் தொடர்பான கூற்றுகளுள் தவறானது எது அப்படின்னா, February 18, 2016 ஆண்டில் தொடங்கப்பட்டது. ஆமாம், பயிர் 16, ஏன்னா 6 பயிர் அது ஒரு ஃப்ளோவாக வருதுல்ல, ஸோ அதை லிங்க் பண்ணிக்கலாம். பயிர் 16 February 18, 2016 தான் தொடங்கினாங்க. கோடைக்கால பயிர்களுக்கு 2% சந்தா தொகை கட்ட உதவுகிறது. கரெக்டு தான். ஏன்னா கோட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோட்டுன்னு ஆடு சொல்லுவோம்ல, கோ அப்படின்னா கோடை. ஃபஸ்ட்டு லெட்ரு சொல்கிறேன், கோடையில் கோ எடுத்துக்கோங்க, டு கோட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குறுவை சாகுபடி பயிர்களுக்கு 1.5% சந்தா தொகை கட்ட உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிலருக்குலாம் பார்த்தோம்னா இந்த படத்துலலாம் காமெடியெல்லாம் வரும்ல, என்ன ஒன்றரைக்கனால குறுன்னு பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கூட லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா குறுன்னு பார்க்குறது, ஒன்றரை கண்ணாலனா உன்னோட கண்ணால் அப்படின்ற மாதிரிலாம் இந்த காமெடியெல்லாம் ஆகத்துலையா, ஸோ அதை வச்சு கூட லிங்க் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, தோட்டப்பயிர்களுக்கும் பணப்பயிர்களுக்கும் ஆண்டு சந்தா 5%. ஓகேவா? 10% கிடையாது, 5% தான் இங்கே. ஸோ அடுத்தது 2வது கேள்வி. உழவர் கடன் அட்டை திட்டம் டேஸ் அமைப்பால் 1998 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஃபஸ்ட்டு இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது 1998 அப்படின்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி யாரெல்லாம் சேர்ந்து இதை தொடங்கினாங்க அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்திய மைய வங்கி மற்றும் நபார்டு பேங்க். ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கேசிசி அதாவது கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத 1998 கொண்டுட்டு வருவாங்க. அடுத்தது, இந்திய அரசும் வேளாண் அமைச்சகமும் 1955 ஆண்டு இன்றியமையா பொருள்கள் சட்டத்தின் 3வது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை எந்த ஆண்டு ஏற்படுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா 1964 ஏற்படுத்தியிருப்பாங்க. 1964. ஏன்னா நிறைய இப்போது தக்காளி எங்கள் ஊரில் விளைவிக்கிறாங்க அப்படின்னா நான் வேறு ஊருக்கு அனுப்பும்போது நிறைய பொருள் வேஸ்ட் ஆகிடுதுல, இங்கேருந்து அங்கே போகிற கேப்பில் நிறைய வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்போ அந்த பொருள்களை பாதுகாக்கிறதுக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறது தான் அந்த குளிர்பதன கிடங்கு ஆணை 1964. அடுத்தது 4வது கேள்வி. இறக்குமதிக்கான தீர்வைகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்த குழு எவ்வளவு பெருமளவு குறைக்க சொன்னாங்க அப்படின்னா 50%, பாதிக்கு பாதியாக குறைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ராஜா செல்லையா குழு, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 5வது கேள்வி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 2000 கொண்டு வரப்பட்டது சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை. அடுத்தது 6வது கேள்வி. 1965 ஆண்டில் எங்கு முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் அமைக்கப்பட்டது அப்படின்னா காண்ட்லாவில் தான் அமைக்கப்பட்டது. இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின், வருஷமும் தெரியணும், காண்ட்லாங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும், என்ன கேள்விங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் காண்ட்லா 1965. அடுத்தது 7வது கேள்வி. சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான கூற்றுகளுள் தவறான எது அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்து மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வரி. ஓகேவா? கரெக்ட். ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 3 வகையான வரி இருக்குது.
எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது ஒரு முனை வரியாக உள்ளது, கரெக்டு. அடுத்தது ஜூலை 1, 2017ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது, இதுவும் கரெக்டு. மதிப்பு கூட்டப்பட்ட வரி எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி கிடையாது, பணிகள் மற்றும் பண்டங்கள் வரி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, வேட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து மதிப்பு கூட்ட வரி, இது வந்து கிடையாது. 8வது கேள்வி, நிலவியல் அமைப்பின்படி தமிழ்நாடு இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலமாக உள்ளது அப்படின்னா மொத்தம் 11வது பெரிய மாநிலம். அதுவே உலகத்தில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உள்ளதுன்னா 7வது பெரிய நாடுன்னு சொல்கிறோம்ல, அதுமாதிரி இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம். சரி, அப்போ பெரிய ஸ்டேட்டு எது ஃபஸ்ட்டில் இருக்கிறதுனா ராஜஸ்தான் பெருசாக இருப்பாங்க. சரி, குட்டியோண்டு இருக்கிறது எது அப்படின்னா கோவா இருப்பாங்க. ஓகேவா, அந்த வகையில் நம்ம 11. ஸோ அடுத்தது, தமிழ்நாட்டில் நிலவியல் தொடர்பான கூற்றுகளில் தவறான ஒன்று. சரி, தமிழ்நாட்டில் 17 ஆறுகள் உள்ளது. சரி, சூப்பரு, 17 ஆறு தான் இருக்குது. இந்திய மக்கள் தொகையில் 6%, 6 விழுக்காடு தமிழகம் கொண்டுள்ளது, கரெக்டு தான். ஏன்னா உலக மக்கள் தொகையில் இந்தியாவோட மக்கள் தொகை சதவிகிதம் 17.5% கிட்ட வருது. அதுவே இந்தியாவோட மக்கள் தொகையில் 6% வந்து தமிழ்நாட்டில் இருக்கும், நம்ம தான். அடுத்த பாயிண்ட்டு, தமிழகத்தில் கிணற்று பாசனம் அதிக அளவில் உள்ளது. கிணற்று பாசனம்னா பெருசாக குழியை வெட்டி சுற்றி கட்டடம் கட்டியிருப்பாங்க இல்லையா, ஸோ கட்டெல்லாம் கட்டியிருப்பாங்க, அது மாதிரி கிடையாது. அதுவும் கிணறு தான். ஏன்னா அப்போ அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய இல்லையேன்னு சொல்லிலாம் யோசிக்கக்கூடாது. போர் போட்டு நிறைய எடுக்கிறோம் இல்லையா, ஸோ போர் அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா பூமிக்குள்ளேருந்து பூமியில் துளையிட்டு தண்ணி எடுக்கிறோம்னாலே அது கிணறு தான். கிணற்று பாசனம் தான் அதிக அளவில் உள்ளது. சரி, கோவையில் மாங்கனீசு சுரங்கம் செயல்படுகிறது. மாங்கனீசு சுரங்கம் வந்து கோயம்புத்தூரில் கிடையாது, சேலத்தில் தான் இருக்குது. சேலம் கஞ்சமலை, ஸோ அந்த பகுதியிலலாம் இரும்பு தாதுக்கள்லாம் அதிகமாக இருக்குது. மாங்கனீசு சுரங்கம் சேலத்தில் தான் இருக்குது. ஏன்னா சேலத்து மாம்பழம்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. மாங்கனீசு மாங்காய், ஓகேவா, சேலத்து மாம்பழம் அப்படின்னு லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 10வது கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 555, அதாவது 555. அதுவே 2001க்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை அடர்த்தி 480, ஓகேவா, 480. அதுவே இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு 2011 டேட்டா அப்படின்னா 382. அடுத்தது, தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி டேஸ் அமெரிக்க டாலர் ஆகும் அப்படின்னா $207.8, $207.8. மறந்துடக்கூடாது. ஓகேவா. ஸோ அடுத்தது, தமிழ்நாட்டின் 12வது கேள்வி, தமிழ்நாட்டின் தனி மனிதர் வருமானம் டேஸ் டாலர்களுடன் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை காட்டிலும் உயர்வாக உள்ளது. 2-3 டைம் கேட்டாங்க டிஎன்பிசியில், பார்த்துக்கோங்க. $2200 தமிழ்நாட்டின் தனி மனித வருமானம் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்களை காட்டிலும் உயர்வாக உள்ளது. ஓகேவா. எத்தனையாவது பெரிய ஸ்டேட்டு? 11வது பெரிய ஸ்டேட்டு. அதுமாரி 1670 ஏ ஆப்ஷனில் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவோட தனிநபர் வருமானம். இந்தியாவில் தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 1670. ஓகேவா. ஸோ அடுத்தது 13வது கேள்வி, தமிழ்நாட்டு உற்பத்தியில் தவறான கூற்று எது? தமிழ்நாடு தேசிய உதிரி பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ளது. சரி, அருமை. தமிழகம் நெல் உற்பத்தியில் 2வது உற்பத்தியாளராகும். அப்போ ஃபஸ்ட்டு யார் வருவா? வெஸ்ட் பெங்கால் வருவாங்க, மேற்கு வங்காளம் வருவாங்க. சி பாருங்கள், தமிழகத்தில் 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது. சூப்பரு. டி, தமிழகம் தோட்டப்பயிர் உற்பத்தியில் 6ஆம் இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது கிடையாது, 6ஆம் இடம்லாம் கிடையாது. நம்ம அதுக்கு முன்னாடியே வந்துடுவோம். 14வது கேள்வி, சரியான விடையை தேர்க. கூற்று, சென்னை இந்தியாவின் வங்கித் தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. சூப்பர். இந்தியாவின் வங்கித் தலைநகரம் அப்படின்னா நமக்கு சென்னை தான். ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு சென்னை தான். இந்தியாவின் மருத்துவ தலைநகரம்னு கேட்பாங்க, அதுவும் சென்னை தான். தமிழ்நாட்டின் தலைநகரம்னு கேட்டாலும் நமக்கு சென்னை தான். ஓகேவா. ஸோ அடுத்தது காரணம் பாருங்கள், அதிக அளவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்குவதால். ஆஹா, சரியான காரணமாக இருக்கே. ஆனால் நம்ம என்ன சரியான ரீசன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டு மாதிரியே இருக்கும். நமக்கு என்ன சரியான ஆன்சர் அப்படின்னா, இந்தியாவின் வங்கி தலைநகரம் அப்படின்னா அதிக அளவு முதலீடுகளை சென்னை ஈர்த்துள்ளது. நிறைய நாடுகளை சேர்ந்த பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் இந்தியாவில் சென்னையில், குறிப்பாக சென்னையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த ரீசன்னால் இந்தியாவின் வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால்
கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஏன்னா சென்னையில் நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கிறதில்ல, அதனால் காரணமும் சரிதான். அடுத்தது 15வது கேள்வி. கூற்று தமிழ்நாடு இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் எதுன்னு கேட்டாலும் என்னதான்? தமிழ்நாடு. காரணம், இந்திய அளவில் மொத்த உற்பத்தியில் 41% நூல் தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி பண்ணுறாங்களாம். 41, ஓகேவா? 41 மறந்துடக்கூடாது, ஏன்னா ரொம்ப முக்கியமானது. 41% ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் அந்தளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அப்போ கூற்று சரி, காரணம் சரி, காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 16வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருள்கள் கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மாவரைக்கும் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள மாவட்டம் எது அப்படின்னா நமக்கு கோயம்புத்தூர். அடுத்தது சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு தான் குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார். 19வது கேள்வி. இந்தியாவின் இணைய பயன்பாட்டில் எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு, ஓகேவா? அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது யார் தான்? மகாராஷ்டிராவில் தான். அடுத்தது சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணி எப்போது முதல் ஆரம்பிக்கப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதனால் மாதமே நமக்கு ரொம்ப முக்கியம். 2017 மே மாதம் சென்னை மெட்ரோவோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. 20வது கேள்வி அது. 21. பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னு சொன்னது யாருன்னா வாக்கர் சொல்லியிருப்பார். வாக்கர் தான் பணம் எதை செய்கிறதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்லியிருப்பார் வாக்கர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவின் பணக்குறியீட்டினை டி உதயகுமார், ஓகேவா? இனிஷியல் கூட தெரிஞ்சுக்கலாம். டி உதயகுமார் வடிவமைத்தார். சரி, கரெக்டு. பணக்குறியீடுனா அந்த ரோமன் லெட்டரில் மேலே 2 கோடு போட்டு அப்படி இழுத்துடுறோம்ல ஒரு ஸ்டைலாக, ஸோ அதுதான் பணக்குறியீடு. ஸோ அடுத்தது இது ஜூலை 15, 2010 அமைச்சரவை கூட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டது. சரி, கரெக்டு. ஏன்னா இதை கன்ஃபியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஜூலை 10, 2015ன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஜூலை 15 வருஷம் வந்து 10 தான். ஏன்னா 15 ரூபாயில் நோட்டு கிடையாது, 10 ரூபா நோட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? 10 ரூபா நோட்டில் தான் பணக்குறியீடு இருக்கும். வருஷம் பெருசாக இருக்குல்ல, அதை வச்சு லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இவர் இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னையில் முதுகலை பட்டம் பெற்றவர். இவர் எந்த தொழில்நுட்ப கழகத்தில் வருவார் அப்படின்னா ஐஐடி மும்பையில் படிச்சிருப்பார், ஓகேவா? ஐஐடி சென்னை கிடையாது, ஐஐடி மும்பை. அடுத்தது, தற்போது இந்தியா தனி பணக்குறியீடு கொண்ட நாடாக விளங்குகின்றது அப்படிங்கிறதும் நமக்கு கரெக்டு தான். 23வது கேள்வி பார்த்தோம்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் பொது விலைமட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் குறிப்பது எது அப்படின்னா பணவீக்கம், ஓகேவா? பணவீக்கம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நவீன பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படும் கீன்ஸு எதனை உண்மையான பணவீக்கம் என குறிப்பிடுகிறார் அப்படின்னா தாவும் பணவீக்கம். தாவும் பணவீக்கம். தவழும் பணவீக்கம் இருக்குது, நடக்கும் பணவீக்கம் இருக்குது, ஓடும் பணவீக்கம் இருக்குது. ஸோ தவழும் பணவீக்கம் குழந்த மாதிரி அந்த பணவீக்கம் இருக்கிறதே கொஞ்சம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. நடக்கும் பணவீக்கம் ஏதோ ஓரளவு நம்ம உணர முடியும், சிங்கிள் டிஜிட்டில் வரும். அதுவே ஓடும் பணவீக்கம்னா இதெல்லாம் டபுள் டிஜிட்டில் வரும். தாவும் பணவீக்கம்னா அப்படியே எப்படி சொல்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இதுதான் உண்மையான பணவீக்கம்னு கீன்ஸ் வந்து சொல்லியிருக்கார். ஜேஎம் கீன்ஸ், ஜான் மேனாட் கீன்ஸ் அப்படிங்கிறவர். அடுத்தது 25வது கேள்வி. இந்தியாவின் நில அமைப்பு தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டு. மொத்தம் 15,200 நில எல்லைகள் மட்டும் கிலோமீட்டரில் வந்துடும். ஸோ அடுத்தது பி ஆப்ஷன். இந்தியா வங்காளதேசத்துடன் அதிக நில எல்லையை பகிர்ந்துள்ளது. எவ்வளவு? 4,516.6 4,516.6 கிலோமீட்டர். அந்தளவுக்கு எல்லை வந்து வங்காளதேசத்துக்கும் நமக்கும். அடுத்தது, இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் குறைந்த நில எல்லையை பகிர்ந்துள்ளது. எவ்வளவு? 106 கிலோமீட்டர். மூணுமே கரெக்டு தான். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற பகுதி தான் நமக்கு பாக்னீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்னீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது 26வது கேள்வி. இந்தியாவின் திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படும் தீர்க்க ரேகை எந்த வழியாக செல்கிறது அப்படின்னா அகமதாபாத். நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியாக தான் போகுது. அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர் வழியாக தான் போகுது. ஸோ அடுத்தது 27வது கேள்வி. இமாலயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு பனி உறைவிடம் என பொருளாகும். பனி உறைவிடம், அடோப் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லுவாங்க. பனி உறைவிடம் சமஸ்கிருத சொல்லு, மறந்துட வேண்டாம்.
அடுத்தது 28வது கேள்வி, டிரான்ஸ் இமயமலை தொடர்பான கூற்றுகளில் எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுகிறது. கரெக்டு தான். ஏன்னா அந்த கைலாஸ் மலை தொடர்லாம் திபெத் பக்கமும் கொஞ்சம் இருக்கிறதுனால திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு. ஸோ அடுத்தது என்னென்னா, கடலடி உயிரின படிமங்கள் கொண்ட பாறைகளை கொண்டுள்ளது. இதுவும் கரெக்ட். ஏன்னா டிரான்ஸில் வந்து அந்த டெத்திஸ் கடல் மடித்து தானே உருவாகிருக்கும் அந்த இமயமலையே. ஸோ அதனால் படிமங்கள் நிறைய இருக்குது டிரான்ஸில். அடுத்தது காரகோரம் மற்றும் லடாக் மலைத்தொடர்கள் இங்கு உள்ளது. கரெக்டு தான். காரகோரம், லடாக் மலைத்தொடர் ஸோ இங்கேயும் இருக்குது, நமக்கு திபெத்லேயும் வரும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பாமீர் முடிச்சு இப்பகுதியில் அமைந்துள்ளது அப்படின்னா, பாமீர் முடிச்சு உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, உலகின் கூரை பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது டிரான்ஸ் இமயமலைக்கும் பக்கத்தில் தான் இருக்குது. அது கொஞ்சம் தூரம். ஆனால் அது டிரான்ஸ் இமயமலையில் கிடையாது. அதனால் ஆன்சர் டி வந்து தவறு. 28வது கேள்வியை பார்க்கலாம். ஸோ 28 வந்து கஞ்சன்ஜங்கா சிகரம் நேபாளம் மற்றும் சிக்கிம் இந்த இரண்டு இடைப்பட்ட பகுதிகளுக்கு இடையே தான் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. கஞ்சன்ஜங்கா எவ்வளவு? 85-86 மீட்டர் உயரம் கொண்ட சிகரம் தான் கஞ்சன்ஜங்கா. 85-86 கஞ்சப்பா 86 ரூபா கேட்டால் 85 1 ரூபா கம்மியாக டிஃப்ரென்ஸ் வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கோங்க. 85-86 ஒரு ஃப்ளோவாக வருதுல்ல. ஸோ அடுத்தது 30வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த இமயமலை குடியிருப்புகளின் வளர்ச்சிக்கு ஏற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இமாத்திரையிலாம் நான் இடிக்க முடியாது. ஏன்னா இமாத்திரையில் தான் பெரிய பெரிய பனியார்கள்லாம் வருது. அங்கெல்லாம் மனுஷன் வாழ்வானா, மனுஷன் இருப்பானா அங்கே அப்படின்ற மாதிரி. ஹிமாச்சல் பார்த்தோம்னா ஹிமாச்சல்லையும் பெருசாக கிடையாது. ஏன்னா அங்கேருந்து வர பனியார்கள்லாம் ஹிமாச்சல் வழியாக தான் வந்தாகணும். ஸோ இதெல்லாமே அந்த பார்டரில் தான் இருப்பாங்க, ஹிமாச்சல பிரதேசம். ஸோ அந்த மாதிரி பகுதியில் இருப்பாங்க. ஆனால் ஹிமாச்சலில் அந்தளவுக்கு இருக்க முடியாது. ஆனால் சரியாக மனுஷன் வாழக்கூடிய தகுதிகள் எந்த பகுதிக்கு உண்டுனா சிவாலிக்கு உண்டு. ஏன்னா சிவாலிக் 3வது அடுக்கு தானே. ஸோ அது கொஞ்சம் அவுட்டரில் வர்றதுனால சிவாலிக் ஓகே. அடுத்தது 31வது கேள்வி, தவறாக பொருந்தியுள்ளது எது? காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர் தான். சிப்கிலா ஹிமாச்சல பிரதேசம். நாதுலா அப்படின்னொன்று ஜெலிப்லான்னு ஒன்று வரும். ரெண்டுமே வந்து சிக்கிம் தான். ஓகேவா, ஏன்னா நாக்கில் ஜெல்லி சிக்கலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொமிட்டிலா கணவாய் அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்தில் தான் வரணும். பொமிட்டிலா கணவாய்ன்றது அருணாச்சல பிரதேசம். அடுத்தது 32வது கேள்வி, சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா, சாம்பார் ஏரி அதை வந்து உப்பு ஏரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்தியாவோட உப்பு ஏரி எது அப்படின்னா சாம்பார் ஏரி தான். சாம்பாரில் உப்பு அதிகமாக போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜஸ்தானில் இருக்குது. தீபகற்ப பீடபூமியை 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கும் ஆறு எது அப்படின்னா நர்மதை ஆறு தான் நமக்கு 2ஆக பிரிக்குது. அதுவே எந்த மலைத்தொடர் 2ஆக பிரிக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா விந்திய மலைத்தொடர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது 34வது கேள்வி, ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயரமான சிகரம் குருசிகார் அப்படிங்கிறது தான் 17-22 மீட்டர் உயரம் கொண்ட சிகரம். அது ஆரவல்லி மலைத்தொடர் ராஜஸ்தானுக்கு இணையாக இருக்கிறதுனால தான் ராஜஸ்தானில் மழைப்பொழிவு அதிகம் இருக்கிறது கிடையாது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறி போச்சுனாலே இது பழசு தானே. அப்போ ஆரவல்லி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பஹாசுரா பார்த்துக்கோங்க, ஆனைமுடி எவ்வளோ ஹைட்டுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது 35வது கேள்வி, மேற்கு கடற்கரை பகுதியின் மத்திய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேற்கு கடற்கரை பகுதி இருக்குல்ல, ஸோ அதோட வடக்கு பகுதி பார்த்தோம்னு வச்சுங்களேன், கொங்கணம், மகாராஷ்டிரா வந்துருமா, அதை கொங்கணம்னு சொல்லுவாங்க. மத்திய பகுதியை வந்து கனரான்னு சொல்லுவாங்க. கர்நாடக பகுதியில் வந்துடுது இல்லையா, ஸோ கனரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த கேரள பகுதி தெற்கு பகுதியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மலபார்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேரள பகுதிகிட்ட வந்துடுது இல்லை, மலபார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ மண்டலங்கிறது கிழக்கு பகுதியில் வந்துடுறது. ஓகேவா, கிழக்குனா அப்படியே கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் வர்றது. ஓகேவா. ஸோ அடுத்தது 36வது கேள்வி, மகாநதியின் துணையாறுகளில் தவறானது எது? சீனாத், டெலன், சந்தூர், ஸோ இது எல்லாமே மகாநதியின் துணையாறுகள் தான். ஸோ திஸ்டா அப்படிங்கிறது பிரம்மபுத்திராவுடைய துணையாறு. ஸோ இதுக்கான ஷார்ட்கட்லாம் ஆல்ரெடி போட்டாச்சு. வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 37வது கேள்வி, நர்மதை தொடர்பான கூற்றுகளில் தவறானது. மத்திய பிரதேசம் அமர்கண்டாக் பீடபூமியில் உற்பத்தி ஆகிறது. அமர், சரி சூப்பரு. 13-12 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறு. 14-12ன்றது வராது. அடுத்தது பர்னா, ஹலூன், பஞ்சர், தூதி ஆகியன நர்மதையின் துணையார்கள். அதான் நறுக்குன்னு முள்ளு குத்தி பஞ்சர் ஆனதுனால பஞ்சர் போடுறதுக்கு கடைக்கு போகிறாங்க. ஸோ பர்னஸை வச்சு பஞ்சர் போடுறதுன்னு ஒரு கதை சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அனைத்தும் சரின்றது கிடையாது. 38வது கேள்வி, திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஸ் மலைத்தொடரில் உள்ள சிம்மாயுங்டங் என்ற பனியாற்றில் உற்பத்தியாகும் நதி எது அப்படின்னா பிரம்மபுத்திரா நதி. பிரம்மபுத்திரா
நதி 2900 கிலோமீட்டர் கொண்டது. 900 கிலோமீட்டர் இந்தியாவிலையும் 2900 ஓவரால் நதியோட தூரமாகவும் இருக்குது. அடுத்தது 39வது கேள்வி. இந்திய ஆறுகள் தொடர்பான கூற்றுகளில் தவறானது எது? தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி. ஆமாம், 1465 கிலோமீட்டர், 1465 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. பிரம்மபுத்திரா நதியின் நீளம் 2900 கிலோமீட்டர் ஆகும். ஆமாம், அதில் 900 கிலோமீட்டர் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. அடுத்தது இதுதான் பிரம்மபுத்திரா நதி ஆரம்பிக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சாங்போ அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்போனா தூய்மையின் அப்படின்னு அர்த்தம், பியூரிஃபையர் அப்படின்னு அர்த்தம். சி ஆப்ஷனு கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி உள்ளது. கொள்ளேறு ஏரி உள்ளது. இல்லு சின்ன இல்லு வரும். கொள்ளேரி ஏரி அமைந்துள்ளது. சரி, கரெக்டு. அடுத்து டி ஆப்ஷனு தீபகற்ப ஆறுகளில் பாயும் 2வது பெரிய நதி பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறு. ஏன்னா 2வது பெரிய நதி தீபகற்ப ஆறுகளில் பார்த்தோம்னா அது கிருஷ்ணாவுடைய தூரம் 1400. அப்போ 1வது பெரிய நதி கோதாவரி 1465. 40வது கேள்வி. கூற்று சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என அழைக்கப்படுகிறது. சரி, காரணம் இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாக உள்ளதால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஏன் தவறு அப்படின்னா இந்த காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது அதிக குளிருடையதாகவோ இருக்காது அப்படின்றதுனால தான் சமச்சீர்னு சொல்கிறாங்க. 41வது கேள்வி. புவிப்பரப்பிலிருந்து உயரே செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறையும். அதாவது பூமியிலேருந்து மேலே போக 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 6 டிகிரி செல்சியஸ் குறையும் 1000 மீட்டர் தூரம் ஒன்ஸுக்கு. ஸோ அடுத்தது 42வது கேள்வி. கோடை காலத்தில் தான் ஆலங்கட்டி மலையின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. டேஸ் இந்தியாவின் மத்தியிலும் இறுதியிலும் நிலப்பகுதியில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மலையின் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறது அப்படின்னா கோடை காலத்தில் தான். ஓகேவா? அதுவே தென்மேற்கு பருவக்காற்று காலம்னாலே எல்னினோ அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஸோ அடுத்தது 43வது கேள்வி. ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி அப்படின்னு சொல்லுவாங்க. 44வது கேள்வி. டேஸ் போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் பயன்படுத்தப்படுவது இல்லை அப்படின்னா அயன மண்டல பசுமை மர காடுகள். ஸோ அந்த காடுகள் உள்ள போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இருந்துச்சுன்னா காலி பண்ணிடுவாங்க. அதனால் இல்லாமல் இருக்கிறதே சூப்பர் தான். 45வது கேள்வி. சுமார் 2400 மீட்டருக்கு மேல் உள்ள இமயமலைகளின் உயரமான பகுதிகளில் எந்த வகை காடுகள் காணப்படுகின்றன அப்படின்னா அல்பைன் காடுகள். 46வது கேள்வி. தவறாக பொருந்தியுள்ளது எது? நாக்ரெக் மேகாலயா தான். எல்லாம் உயிர்கோள காப்பகங்கள். பன்னா மத்திய பிரதேசம், சிம்லிபால் ஒடிசா, மானாஸ் அஸ்ஸாமில் வரும். மானாஸ் அஸ்ஸாமில் வரணும். ஐஜிஎஸ்டி என்பதன் விரிவாக்கம் என்ன? இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி, அப்படி இல்லைன்னா ஒருங்கிணைந்த பணிகள் மற்றும் பண்டங்கள் வரி. அடுத்தது 48. தவறான ஒன்று எது? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி கூறும் சரத்து 269 தான் கரெக்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய டைம் இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அது. அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது சரத்து 268. அடுத்தது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் பற்றிய சரத்து 270ன்னு வரணும். 274 கிடையாது. 49வது கேள்வி. நிதி ஆணைய தலைவர்களை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு சந்தானம் செகண்ட் பிளேஸில் வருவார் அவர். சந்தானம், அதுக்கப்புறம் PV ராஜமன்னார், அதுக்கப்புறம் M குஸ்ரோ, அதுக்கப்புறம் ரங்கராஜன் அப்படிங்கிறவர் வரணும். ஸோ அடுத்தது 50வது கேள்வி. நிதி ஆணையம் தொடர்பான கூற்றுகளில் எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய அரசமைப்பு பிரிவு 280 படி நிதிக்குழு அமைக்கப்படுகிறது, ஃபினான்ஸ் கமிஷனு. ஸோ அடுத்தது நிதிக்குழு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது, கரெக்டு தான், குடியரசுத் தலைவரால். ஸோ அடுத்தது பிரிவு 280 3 நிதிக்குழுவின் பணிகள் பற்றி கூறுகிறது, அதுவும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அடுத்த பாயிண்ட்டு மத்திய மாநில அரசுக்கு இடையே சமமின்மையை அதிகப்படுத்த முயல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா குறைக்க முயல்கிறது. சமமின்மையை குறைக்கணும், அதுதான் நிதி ஆணையத்தினுடைய முக்கியமான ஒரு வேலை. ஓகேவா? அதிகப்படுத்துவது கிடையாது. 51.
தமிழ் பார்க்கலாம். தேங்காய் துண்டுகள் என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். வரம் வாங்கி கோயிலுக்கு போனோம்னு வச்சுங்களேன், தேங்காய்லாம் உடைப்பாங்க. தேங்காய் துண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு வரலாம். அது ஒரு வரமாக எடுத்து சாப்பிட்டு வர வேண்டியதான். 52 களி சரியான பொருளை தருக. களி அப்படின்னா என்னடா கலிகாலம் இது அப்படின்னு சனி முத்தி போச்சும்பாங்கல்ல, இதுமாரி சனி. களினா களிப்பு, களிப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ களிப்பு அப்படின்னா மகிழ்வுன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது 53 ஒரு என்பதன் பொருளை தேடுக. ஒரு அப்படின்னா தண்டனை அப்படின்றது நமக்கு ஆன்சர். ஒரு தண்டனையை கொடுக்கணும், ஓகேவா. ஒரு தண்டனை, சின்னரு போட்டக்கூடாது, பெரியரு தான் வரணும், ஓகேவா. பெரியரு தான் வரணும், தண்டனை. ஸோ அடுத்தது 54 பொருந்தாததை கண்டறி. கணம்னா கூட்டம், பேன் அப்படின்னா பேணுதல், காப்பாற்றுதல், பாதுகாத்தல் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அடுத்தது மாண்பு, மான் அப்படின்னா பெருமை. சின்னைன்னு போட்டால் தான் நமக்கு புள்ளிமான் இந்த மான்லாம் வந்துடும், ஓகேவா. முன்னாள் அப்படிங்கிறது முதல் நாள் கிடையாது, முந்தைய நாள், ஓகேவா. முதல் நாள் அப்படின்னா ஃபஸ்ட் நாள் அப்படின்ற மாதிரி பொருள் வராது. முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள், நேத்தி, முந்தா நேத்து அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி முந்தைய நாள். அடுத்தது 55வது கேள்வி. இந்திரன் முதலிய இறையவர் பதங்களும் அந்தமில் இன்பத்து அழிவில் வீடும் நெறியறிந்து எய்தருக்குரிய மாந்தர்க்கு உறுதியென உயர்ந்தோர் உரைக்கப்பட்ட பொருள்கள் 4 என திருக்குறளுக்கு உரையை கூறியவர். ஆப்ஷனை வைக்காமல் விட்டுட்டேன். ஆப்ஷன் வச்சுருந்தேன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன், உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பரிமேல் அழகர், ஓகேவா. அடுத்தது 56 அனல் என்பதன் சரியான பொருள் தாடி, ஓகேவா. சின்ன ந போட்டோம்னா நெருப்பு வந்துடும், பெரிய ந வந்துருச்சு இல்லையா. ஸோ தாடிங்கிறது தான் சரியான ஆன்சரு. அனல் அப்படின்னா தாடி. அடுத்தது 57 மனை 3 சுழினை அப்புறம் சின்ன சுழினை, ஓகேவா. மனை என்பதன் சரியான பொருளை தேடுதுன்னா 3 சுழினைக்கு வந்து பார்த்தோம்னா உட்காரும் பலகை, சின்ன நைக்கு வீடு அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. உட்காரும் பலகை வீடு அப்படிங்கிறது தான் ஆன்சரு. 58 மான் என்பதன் சரியான பொருள். மான் அப்படின்னா பெருமைன்னு அர்த்தம். மாண்பு அப்படின்லாம் சொல்கிறாங்கள்ல, பெருமை அப்படிங்கிறது தான் சரியான பொருள். களி அதுமாரி இதுவும் அதே தான், சனி மகிழ்வு அப்படிங்கிறது தான் ஆன்சரு, ரிப்பீட் ஆகிருக்கு. 60வது கேள்வி. ஒரு மனம் இலக்கண குறிப்பு தருக. ஒரு மனம் அப்படிங்கிறது அளவு பண்பு தொகை, ஓகேவா. ஒரு மனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு அளவு மென்ஷன் பண்ணுறாங்களா, 1 2 3 அப்படின்லாம். ஸோ இது அளவு பண்பு தொகை. அடுத்தது 61 நிழல் போதி அப்படின்னா இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. 62 பகல் பூக்கள். ஏன்னா நமக்கு என்னென்ன வேற்றுமை உருவுகள் தெரியும், ஐயாளுக்கு இன்னது கண், அப்போது 7ஆம் வேற்றுமை தொகை பகற்கண் பூக்கள் அப்படின்னு வரணும், ஓகேவா. அடுத்தது 63 மூவாத ஞாயிறு. ஞாயிறுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். கொடுத்துருக்காங்க, மூவாத அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, இப்போ எதிர்மறை பெயரச்சம். அடுத்தது 64 பட்டி தொட்டிகளிலெல்லாம் தமது திரை இசை பாடல்களால் புகழ்பூத்த கவிஞர் எனப்படுபவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன். கமகப்பிரியா அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆதிநாதன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்ணதாசன் அவர் தான் நமக்கு ஆன்சரு. அடுத்தது 65 தென்றல் திரை மற்றும் சண்டமார்தம் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக விளங்கியவர் கவியரசு கண்ணதாசன் தான். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறது பழைய புக்கில் வந்து 10th வரைக்கும் உள்ளதில் சொல்கிறேன். முல்லை, கண்ணதாசன், தென்றல், ஸோ அதெல்லாம் படிச்சிருப்போம். இது பழைய 11th புக்கில் இதையும் கொடுத்துருக்காங்க. தென்றல் திரை மற்றும் சண்டமார்தம் ஆகிய இதழ்களும் கொடுத்துருக்காங்க, கவியரசு கண்ணதாசன். 66 பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல என்ற பாடல் வரியினை பாடியவர் யார் அப்படின்னா முடியரசன், ஓகேவா. முடியரசன். ஏன்னா பூக்குன்ற பூக்களை எல்லாம் வந்து நம்ம எங்கே வச்சுப்போம், முடியில் தானே வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ முடியரசன், அவ்வளோதான். பூக்கிற பூக்களை எல்லாம் பறித்து முடியோட சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்றது தான் நமக்கு ஆன்சரு. 67 புல்லடிமை இலக்கண குறிப்பு தருக, ஓகேவா. புல் அப்படின்னாலே கீழான அப்படிங்கிறதான அர்த்தம். ஸோ அப்போ பண்புத்தொகை புன்மை கூட்டல் அடிமை அப்படின்னு வந்துடும். 68 முடியரசன் தொடர்பான கூற்றுகளில் எது தவறு. பாரதிதாசன் பரம்பரைகளில் மூத்த தலைமுறை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்லேயே மூத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. மூத்தவர் முடியரசன், ஓகேவா. மூத்தவர் முடியரசன், எல்லாம் மூத்தவருக்கு முடியே இருக்காதுன்னு வச்சுங்க, ஓகேவா. மொத்தத்தில் ஷார்ட்கட், அவ்வளோதான். அடுத்தது பி ஆப்ஷன் பாரதிதாசனோடு நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை பாடியவர். கரெக்டு, சூப்பர். அடுத்தது சாதி மறுப்பு திருமணம் செய்ய முயன்று வெற்றி கண்டவர் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆன்சர். தோல்வி கண்டவர் கிடையாது, ஓகேவா. சாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சுருக்காரு. மறைவின் பொழுதும் எந்த சடங்குகளும் வேண்டாம் என உரைத்து, ஸோ அதுமாரி அவருடைய இறப்பில் எந்த ஒரு சடங்குகளுமே நடக்கலை அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ சி ஆப்ஷன் தான்
தவறு. 69 புதுக்கு நாள் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா புதுக்குகின்ற நாள், புதுக்கும் நாள். ஸோ இந்த மாதிரி தான் வினைத்தொகை முக்காலத்துக்கும் வரணும். 70 உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என பாடியவர் பாரதிதாசன். 71 பொழி திருமுகம் இலக்கண குறிப்பு தருக. பொழிந்த திருமுகம், பொழியும் திருமுகம், பொழிகின்ற திருமுகம் வினைத்தொகை. 72 கானப்பறவை இலக்கண குறிப்பு தருக. 7ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அடுத்தது 73 பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்தது 74 ஆரிய பூமியில் நாரியரும் பர சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம் என்ற பாடல் வரிக்கு உரியவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்தது 75 ஸ்ரீமதியவளார் உலகில் மானிடமதில் ஏதிது போலொரு சேலினை என பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். 76 கோதை இலக்கண குறிப்பு தருக. உவமையாகு பெயர். ஓகேவா, கோதை என்பதன் இலக்கண குறிப்பு உவமையாகு பெயர். 77 சிறுநுதல் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா அன்மொழி தொகை தான் சரியான ஆன்சர். சிறுநுதல், நுதல்னா நெற்றி. ஓகேவா, ஸோ அன்மொழி தொகை. 78 துணை வழி இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை. துணையினது வழி அதுன்னு வருதுல்ல. ஸோ அடுத்தது 79 கொம்பர் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னா கடைப்போலி. அடுத்தது 80 ஒடுக்கம் இலக்கண குறிப்பு தருக தொழில் பெயர். 81 தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று உலகத்தவரால் பாராட்டப்படும் நூல் இது அப்படின்னா திருக்குறள். 82 ஔவையார் தொடர்பான கூற்றுகளில் எது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால பெண் புலவர்களுள் சிறந்து விளங்கியவர், கரெக்டு. அதியமானுடன் ஆழ்ந்த நட்பு கொண்டவர், அதுவும் ரொம்ப கரெக்டு. அதியமானுக்கு ஔவையார் தந்த நெல்லிக்கனியை பற்றிய செய்தி புறநானூற்றில் அறியலாம். ஓகேவா, புறநானூரில் தான் இருக்குது. அடுத்தது டி இவர் பாடிய பாடல்கள் புறநானூறு நற்றிணை குறுந்தொகையில் உள்ளது. அது எல்லாமே கரெக்டு தான். 83 சரியான வரிசை எது? நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்தபதிற்றுப்பத்து, ஓங்கு வரி பாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு, அகம்புறம், அப்புறம் இத்திரத்தை 8 தொகைன்னு வரணும். 84 பாரதியார் தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாதது எது? தேசிய கவி என போற்றப்படுகிறார். மதுரையில் உள்ள சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்தவர், கரெக்டு. மதுரையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராக இருந்தார். மதுரையிலேருந்து கிடையாது, சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசமித்திரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராக இருந்திருப்பார். கண்ணன் பாட்டு என்ற காவியத்தை படைத்தார். 85 யாருடைய பாடல்கள் வெள்ளையர் ஆட்சியின் கீழ் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய மக்களின் உள்ளங்களில் விடுதலை வேட்கை என்னும் காட்டுத்தீயை மூட்டும் அக்னி குஞ்சுகளாய் அமைந்தன அப்படின்னா பாரதியார். அடுத்தது 86 மருவு செய் அப்படின்னா இலக்கண குறிப்பு எது அப்படின்னா செய்னா நமக்கு வயல்னு தெரியும். ஓகேவா, மருவுனா பொருந்தியன்னு அர்த்தம். பொருந்திய வயல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருந்துகின்ற வயல், பொருந்தும் வயல் வினைத்தொகையில் வந்துடுது. 87 ஓங்குமலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறித்தலை வேறு வகுத்தன என்ற பாடல் வரி இயற்றியவர் யார் அப்படின்னா ஔவையார். அடுத்தது ஓங்குமலை இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை. 89 இளையணி அப்படிங்கிறதும் நமக்கு வினைத்தொகையில் வரும். 90வது கேள்வி வடிநுனை. நுனைனா என்ன? அம்பு. அதுவும் வினைத்தொகை. அதுவும் வடிக்கப்பட்ட அம்பு, வடிக்கும் அம்பு, ஸோ அந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். 91 தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நாளை என் நாளை என் தாய்மொழி சாகும் என்றால் நான் இன்றே இருந்து விடுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் ரசூல் கம்சதேவ். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். 92 பராக்கிரமம் என்பதன் சரியான பொருள் வீரம்னு அர்த்தம். 93 முடியரசனின் பூங்கொடி என்ற காவியம் இந்த ஆண்டில் தமிழக அரசின் பரிசை பெற்றது அப்படின்னா 1966 1966. 94 அர்த்தமுள்ள இந்து மதம் என்னும் கட்டுரை தொடர் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா கண்ணதாசன். 95 கட்டற்று வானிலே தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை என்ற பாடல் வரியினை இயற்றியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன். 96 குழுகுழுவென்று இரட்டை கிளவி. 97 மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் வரி ஔவையாருடையது. அடுத்தது அழகு என்பதன் சரியான பொருள் கவின், வனப்பு, எழில் எல்லாமே கரெக்ட் தான் இவை அனைத்தும். 99 குரங்கு பெரியாரா வந்திருக்கு. குரங்கு என்பதன் சரியான பொருள் என்ன அப்படின்னா
தொடை. சின்னரை போட்டோம்னா அது வானரம் குரங்கில் வந்துடுது. ஸோ இது குரங்கு தொடை அதுன்ட்டு தான் நமக்கு சரியான ஆன்சர். அதுக்கப்புறம் 100வது கேள்வி, கடைசி கேள்வி. சமயங்களின் பொது நீதி என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா குன்றக்குடி அடிகளாரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் இது. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த ஆன்சருக்கு. எவ்வளோ நீங்கள் மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.